ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பவும் ஹல்வா சாப்பிடும் போது ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், என்னடா இவ்வளோ சாப்பிட்றமே ஹெல்த்தியாக அப்படின்ட்டு. பட் இந்த ஹல்வா ட்ரஸ்ட் மீ ரொம்ப ஹெல்தி. ஸோ சூப்பராக நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடலாம். பாசிப்பருப்பை வச்சு சூப்பராக எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? ரொம்ப இந்த மெஷரிங் கப் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. நமக்கு எந்த டம்ளர் இருக்கோ அந்த ஒரு டம்ளர் மட்டும் ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு டம்ளரில் வச்சு எல்லா அளவும் நான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் சின்ன டம்ளராக எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பெரிய டம்ளராக எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த பெரிய டம்ளருக்கு நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் எடுத்திருக்க டம்ளரில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஒரு கப் பாசிப்பருப்பை நல்லா 3லேருந்து 4 வாட்டி கழுகிக்கோங்க. கழுகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெட்டாக தான் இருக்கும். ரொம்ப நேரம் ஊற விடாமல் ட்ரையாக வறுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்து அதில் நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பொன்னிறமாக வரணுங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நமக்கு அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வரும் இல்லைங்களா? அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கலரும் கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சைடில் வச்சுருங்க. கொஞ்சம் சூடு குறையட்டும். ஸோ இது சூடு குறையிற கேப்பில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பாசிப்பருப்பு மெஷர் பண்ண அதே டம்ளர் எடுத்து 2.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2.5 டம்ளர் தண்ணிக்கு ஒரு கப்பு அதாவது ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே குங்குமப்பூ இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆப்ஷனல் தான். இது நல்லா கொதிக்கிற கேப்பில் நம்மளோட பாசிப்பருப்பு நல்லா ஆறியிருக்கும். ஸோ அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொரனும் இல்லாமல் இன்பிட்வீன் ஒரு மாதிரி நைஸாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அது பொடிக்கிற கேப்பில் நம்மளோட பாகு சூப்பராக ரெடியாக இருக்கும். ஸோ இதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. மொத்தமாக கீ பார்த்தீங்கன்னா அதே டம்ளரில் 3/4 டம்ளர் கீ நமக்கு தேவைப்படும். அதுலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கேஷ்யூவை ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல்மண்ட் வேணும் அப்படின்னா அதையும், நட்ஸ் நம்மளோட ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் நட்ஸ் வேணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி கீயில் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கூட இன்னும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி 1/4 டம்ளர் ஆஃப் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணும்போது இன் பிட்வீன் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும். ஸோ இது நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்போட தூள் இருக்கும் இல்லைங்களா? அந்த பொடியவும் இதோட ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப் ஆட் பண்ணிக்க போகிறோம். சுகர் சிரப் ஆட் பண்ணும் போது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி கட்டிக்கும். ஸோ கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டி எதுவும் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மட்டும்தான் நம்ம குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றின சுகர் சிரப் அப்சர்வ் ஆகி அப்படியே லைட்டாக திக்கன் ஆகுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த செர்லாக்கோட கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக மீதி இருக்கிற நெய்யை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ஹல்வா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த டம்ளரில் நம்ம மெஷர் பண்ணி மீதி எவ்வளோ கீ இருக்கோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஹல்வா சுருண்டு வந்துருங்க. இந்த ரெசிபியில் நான் சொல்லியிருக்க ஸ்வீட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மைல்டாக தாங்க இருக்கும். ஸோ நம்ம கில்ட் இல்லாமல் சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட் வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25லேருந்து 1.5 கப் சர்க்கரை ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் சரி, டெக்ஸ்சரும் சரி, அந்த அரோமாவும் சரி சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இந்த அல்வாவை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த அல்வாவும் நமக்கு ட்ரை பண்ண தோணாதுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.